இப்ப இதெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு டாக்டர் ராமதாஸ். இதனால நடக்கக்கூடிய உடல் சீர்கேடுகள், உயிரிழப்புகள் பேசுற ராமதாஸ் வன்னியர் அறக்கட்டளையா அவருடைய பையன் பேருக்கு மாத்திக்கிட்டாரு ஒரு கையெழுத்தை போட்டு. அது என்ன வழியில் நியாயம்? கலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு ஊடுருவி டாக்டரை பிடிச்சு உள்ள தூக்கி போட்டா சரியா வந்துடும். கண்டிப்பா எங்க தலைவர் நடவடிக்கை எடுப்பார் 4ஆம் தேதிக்கு அப்புறம். ஐயா இது ஒரு ஜஸ்ட் ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு எங்க போனாலும் நடக்குது ஐயா இந்த மாதிரி. இந்த வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய வெயில்ல எங்களுக்கு எப்படியாவது தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்காக எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது அவர் ஓகேன்ட்டாரு. அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டாரு. எல்லா இடங்கள்லயும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல. 30 ரூபா தண்ணி கேன் ஒண்ணு வைக்கிறோம், 3000 ரூபா பேனர் நம்ம விட்டுறோம் ஐயா. எப்படியாது அது அரசாங்கத்து காசுலயா பண்ணிருக்கு? அவர் சொந்த காசுல பண்ணா உனக்கு என்ன வலி? அரசு சார்ந்த அந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு பிளெயின் துணி பை எந்த கலரும் ஒன்றும் இல்லை. வெறும் பிளெயின் துணி பையில கொடுத்து அனுப்புறாங்க. அது அரசா? நாம எல்லாத்துக்கும் கலைஞர் புகைப்படத்தை ஒட்டிடுறோம். நம்ம 6000 டோக்கன் கொடுக்குறோமா, திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை கலைஞர் புகைப்படத்தை ஒட்டி கொடுத்துடுறோம். இது விளம்பர அரசுன்னு பார்க்கணும். ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே பண இழப்பு செஞ்சாரு. கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போறேன்னாரு. ஒழிச்சுட்டாரா சொல்லுங்க? கருப்பு பணத்தெல்லாம் வெளிநாட்டுல இருந்து பிடிச்சு கொண்டுட்டு வருவேன்னு சொன்னாரு. கொண்டுட்டு வந்தாரா? எதையுமே செய்யல. எதுவுமே செய்யாத பிரதமருக்கு எதுக்கையா ஓட்டு போடணும்? இல்ல அவங்க அஜெண்டாவே அதுதானே. இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும், இந்து ராஜ்யத்தை ராமராஜ்யத்தை அமைக்க வேண்டும்ங்கிறது தானே அவங்களுடைய எண்ணம். மக்கள் அதுதானே வாக்களிக்கிறாங்க. அதுக்கு வாக்களிக்கல. இவனு சாமி பூதம்னு காட்டி வாயு கழித வாயு பிடிச்சதோ சரியா. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்பு. அதான் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் ஒரு விரிவான அறிக்கையும் கொடுத்திருக்காரு. உடனடி பூரண மது விலக்கை அமல்படுத்துக அப்படின்னு சொல்லி. அதே போல ஒரு பத்திரிகையினுடைய செய்தி குறிப்பையும் ஒரு மேற்கோள் காட்டுறாரு. த கேன்சன் ரீஜனல் ஹெல்த் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இதழில் இந்த குறிப்பிட்டிருக்கு இந்த விஷயம். எப்படி இந்த பீகார்ல இந்த 2016 இந்த மது விலக்கை அவங்க அமல்படுத்துறாங்க. இந்த 2024 இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 21 லட்சம் குடும்ப வன்முறைகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல 18 லட்சத்தினுடைய யங்ஸ்டர்ஸினுடைய இந்த உடல் பருமன் அது ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியிருக்கு. 18 லட்சம் இளைஞர்களுடைய உடல் பருமன். அதே போல 8 லட்சம் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு இதனால அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாரு. உடனே அரசு இந்த சப்பக்கட்டு பண்ணிடக்கூடாது, எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்துடும், இதனால அரசு வருவாய்க்கு இழப்பீடு ஏற்பட்டுரும்னா சொல்லக்கூடாது. உடனடியா நம்ம பீகாரை முன்மாதிரியா வச்சு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி விரிவான அறிக்கையை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெளிவா கொடுத்திருக்காரு. பீகார்ல அங்க எவன் மது சாப்பிடுறவன் அங்க இருந்தா தானே. மது சாப்பிடுறவன் பூரா தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டானே. 1.5 கோடி 1 கோடியா 4.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்க பாரு. அது இங்க இருந்து போனானுங்கள ஓட்டு போட போனதெல்லாம் வருஷம் கட்டி போனதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? 13 கோடி பாப்புலேஷனு, 13 கோடி பேரும் இங்க வந்துட்டானா? தென்னிந்தியாவுக்கு வந்துட்டானா? 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் தமிழ்நாட்டு. சரி, 1.5 கோடி பேர் வந்துட்டா. மீதி பேர்லாம் மற்ற மாநிலங்கள் தென் மாநிலங்கள்ல 50 60 70 போயிருக்காங்க. சரி, இப்ப அங்க எத்தனை % ஓட்டு போலாம் இருக்கு பாத்தீங்களா? எத்தனை % போலாச்சு? எவ்வளவு ஆயிருக்கும்? இப்ப நமக்கு இங்கே எவ்வளவு? 50%. சரி, அப்ப மத்திய சென்னையில எவ்வளவு இருக்கு? 53% தான் இருக்கு. அப்ப இங்க உள்ளவன் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டானா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப இங்க நம்ம வேலை கொடுக்கறது நமக்கு துப்பி இல்லையா இந்த மாதிரி? அதாவது நம்ம வேலை கொடுக்கறதுன்னா கல்வி நம்ம பயில எல்லாம் கூலி வேலைக்கு போகல. நம்ம ஆளுங்க எல்லாம் சாப்ட்வேர் கம்பெனில முடிச்சுட்டு எல்லாமே வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் இன்னைக்கு சாப்ட்வேர். கல்ஃப் கண்ட்ரில ஒட்டங்கெல்லாம் கழுவலியா? கல்ஃப் கண்ட்ரில இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அது வேற காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப எவனும் அங்க ஒட்டகம் மேய்க்கிறதுக்கோ ரோடு போறது இல்ல. ஏன்னா அங்கேயும் சம்பளம் குறைச்சிட்டான். இங்க என்ன சம்பளமோ அந்த சம்பளம் தான் அங்கேயும் தரலாம். அதனால எவனும் அங்க போறது இல்ல. இப்ப இதெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு டாக்டர் ராமதாஸ். இதனால நடக்கக்கூடிய உடல் சீர்கேடுகள், உயிரிழப்புகள் பேசுற ராமதாஸ்
வன்னியர் அறக்கட்டளைய அவருடைய பையன் பேருக்கு மாத்திக்கிட்டாரு ஒரு கையெழுத்தை போட்டு. அது என்ன வழியில் நியாயம்? யார் சொத்து? வன்னிய இன மக்கள் கொடுத்த சொத்து. வன்னிய இன மக்கள் கொடுத்த கல்வி ட்ரஸ்டுக்காக கொடுத்த சொத்தை பூரா இவர் சொந்த இதுக்கு மாத்திக்கிட்டார், ட்ரஸ்டுக்கு மாத்திக்கிட்டாரு. அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், நீ அவரை பத்தி என்கிட்ட அதே ராமதாஸ் தொடர்ச்சி சொல்லிட்டு இருக்காரு. முரசொலி நிலம் வந்து பஞ்சமி நிலம், மதர் பத்திரிகை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க தான் வந்து முரசொலி ஆக்கிரமிக்கல பஞ்சமி நிலத்தை, இந்தாப்பா ஆதாரம் காட்டுங்க, இல்லாட்டி SC/ST ஆணையத்துல அவங்க உத்தரவிட்டு இருக்காங்க நீதிமன்றம், இப்ப நீங்க விசாரிங்கப்பான்னு சொல்லி நீங்க கட்சா போக வேண்டியதானே. எதுக்கு போய் ஸ்டே வாங்குறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய்? இங்க பாரு, இதெல்லாம் வந்து வேணும்னு புனையப்பட்ட தவறுகள். நாங்க எப்ப பதில் சொல்லணுமோ அப்ப நாங்க பதில் சொல்லிக்குவோம். ஐயா, உங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, விசாரிங்கப்பா. ஏப்பா என்னுடைய நிலம் வந்து தூய நிலம், நாங்க காசு கொடுத்து வாங்கின நிலம், எங்களுக்கு வந்து அது பஞ்சமி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் அல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏன் பயம்? விசாரணை செய்யறதுக்கே நீங்க வந்து தடை வாங்குறீங்க. இல்ல, எங்க நிலம் நானே அங்க நம்ம சிறுதா ஒரு பங்களா கட்டாங்களே, அங்க ஒரு 40 ஏக்கரா இல்ல, அந்த 40 ஏக்கரா இடம் வந்து இங்க இருந்து ராமதாஸ் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போய் ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணாங்களே ஒரு மாசம். என்னாச்சு? மீட்டு எடுத்துட்டாங்களா? ஜெயலலிதா பீரியட்ல அந்த நிலம் பூரா மீட்டு எடுத்தாங்களா ஐயா? அந்த பஞ்சமி நிலம் கொடுத்தவங்க எல்லாம் கூட போய் சண்டை போட்டாங்கல்ல. அதெல்லாம் வேட்டு சொரக்கா கறிக்கு உதவா தம்பி. அதை விட்டுட்டு வேற கேள்வி. அதே கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ மக்கள் டிவியினுடைய சேனல்ல கூட அடிச்சு உடைச்சாங்க, அதெல்லாம் பாக்குறோம் நம்ம. அது பிறகு கூட்டணி எல்லாம் வச்சாங்க, அதெல்லாம் நடக்கும்ல சார். அரசியல் கட்சிகளுக்கு வந்து அது எப்படி வேணாலும் நடக்கிறது. ராமதாஸை பத்தி என்கிட்ட பேசுனது போதும், வேற பேசு. அதே போல இப்போ இன்றைய தினம் வந்து ஈரோடு அரசு மருத்துவமனையில வந்து ஒரு வயதான மூதாட்டி அவங்களுக்கு வந்து காலில் ஒரு அடிபட்டிருக்கு. அவங்க அரசு மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஸ்ட்ரெச்சர் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க அந்த தன்னுடைய மகள் வந்து அவங்கள சுமந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்து கூட்டு போறதை நம்ம பாக்குறோம். ஸ்ட்ரெச்சர் வந்து தர்றதுக்கு இவ்வளவு அலக்கழிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மார்த்தட்டிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே ஆரம்ப சுகாதார மருத்துவமனை எங்க தமிழ்நாட்டுல தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கே முன்மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பார்த்தா இவ்வளவு மோசமான நிலைமையில அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல. நார்த் இந்தியா போல இருக்கு. பாரு, இது மோசம்னா அங்க இருக்க நாய், அந்த திருட்டு நாய், அந்த வேலை பார்க்கிற நாய், திருட்டு நாய், அந்த டாக்டர் எவனோ அவனை முடிச்சும் போது ஜெயில போடணும். அவன் கண்ட்ரோல் தானே. ஒரு டீனோட கண்ட்ரோல் தான் ஒரு ஹாஸ்பிட்டலு, இல்ல ஒரு சீஃப் டாக்டரோட கண்ட்ரோல். அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரன் கையூட்டு வாங்குறதுக்கோசரம் அங்கிட்டு இங்கிட்டு வண்டியில வச்சுக்கிட்டு வண்டி எடுத்து வராம இருந்திருக்கான். அந்த நேரத்துல எத்தனை வண்டி இருந்துச்சு, கலெக்ஷன் கமிஷன் அந்த டாக்டரை பிடிச்சு உள்ள தூக்கி போட்டா சரியா வந்துடும். கண்டிப்பா எங்க தலைவர் நடவடிக்கை எடுப்பார். 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு எங்க போனாலும் நடக்குது ஐயா. இந்த மாதிரி எடுக்க முடியாது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்க 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுப்பீங்க. ஆமா ஐயா. இப்ப காபந்து சர்க்கார் சரி, இப்போ எப்படி கைது செஞ்சு காவல்துறை அந்த மண்ணடியில அந்த பூசாரி பெண்மணி வந்து நாங்க எங்க அரசு உத்தரவு பேர்ல பண்ணல. அது காவல்துறை தன்னிச்சையா இதுக்கு தன்னிச்சையா போடணும். தன்னிச்சையா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறைக்கு போன போட்டு கேளுங்க. ஈரோடு காவல்துறைக்கு போன போட்டு கேளுங்க. இல்ல, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து நம்ம எங்க கேள்விப்படும் அப்படின்னா, குஜராத்ல இங்க நடந்துச்சுப்பா, உத்தரப்பிரதேசல ஆக்சிஜன் இல்லாம இத்தனை குழந்தைகள் இறந்து போச்சுப்பா, ஆம்புலன்ஸ் கூட இல்லப்பா, சுமந்துகிட்டு இத்தனை கிலோமீட்டர் நடையா நடந்து போனாங்கப்பா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கிறதுங்கிற ஒரு மனவழியோட கேட்பாரு. தமிழ்நாட்டுல இதுதான் ஆரம்ப சுகாதார. எல்லா கிராமங்களையும் ஆம்புலன்ஸ் இருக்கு, நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஆம்புலன்ஸ் எல்லா கிராமத்திலயும் இல்ல, மாவட்ட அந்த இதுல வந்து இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இப்ப மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிச்சாச்சு. மருத்துவக் கல்லூரி அங்க மருத்துவமனை இருக்கிறதுனாலதான் மருத்துவ காலேஜே ஆரம்பிக்குது. அங்க பூராமே ஆம்புலன்ஸ் இருக்கு. இது வந்து அத வந்து அந்த கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டுல இருக்கோ அவன் தான் பண்ற வேலை. இப்போ அந்த அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அவங்கள இந்த அம்மா தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா, அது இந்நேரம் நம்ம அரசு காபந்து சர்க்காரா இல்லாம இருந்ததுன்னா எனக்கு புரியல. காபந்து சர்க்கார் இதுக்கெல்லாம் வந்து தடயங்களா? ஆமா ஆமா, எல்லாமே தடை தான். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம ஆணை போட முடியாதுக்கான முறைப்படி நம்ம கையில். ஆனா நம்ம வந்து உடனே கேட்டோம் தேர்தல் அதிகாரி நம்ம சத்யபிரதா சாகுட்ட, இந்த வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய வெயில்ல எங்களுக்கு எப்படியாவது தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்காக எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து அவர் ஓகேன்ட்டாரு. அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டாரு. எல்லா இடங்கள்லயும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன அது எனக்கு ஒன்னும் புரியல. 30 ரூபா தண்ணிக்கான்னு ஒண்ணு வைக்கிறோம்,
3000 ரூபாய் பேனர் நம்ம விட்டுறோம் ஐயா, எப்படியாது? அது அரசாங்கத்து காசுலயா பண்ணிருக்கு? அவர் சொந்த இல்ல, காசுல பண்ணா உனக்கு என்ன வலிக்குது? அதுதான் ஏன் 30 ரூபாய் தண்ணிக்கு எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரம் நான் கேக்குறேன். அது அவங்க இஷ்டம். அவன் கட்சிக்காரன், அவன் கட்சியில மக்கள் என்ன நினைப்பாங்க பாக்குற மக்கள்? நம்ம ஆபீஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்கல இந்த கேள்வி. அவங்க நீங்களே சொல்லுங்க, அந்த பேனருக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், வைக்கக்கூடிய தண்ணீருக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? அந்த தண்ணிக்கு தண்ணி 30 ரூபாய் கேனு மேக்ஸிமம். அத பத்தி கவலைப்படாத, அவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு, அவங்க செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல இப்போ இதுக்கு இந்த ஒரு 30 ரூபாய் தண்ணி கேனுக்கு இவ்வளவு விளம்பரம் பண்ணக்கூடிய இந்த அரசு, இந்த திமுக மக்களுடைய நலனுக்கு வந்து எப்படி செயல்படும்? இப்ப எல்லாமே விளம்பரம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும்ல. அத பத்தி நீ கவலைப்படாத, அது அரசாங்கம். இப்ப கொரோனா டைம்ல கேரளா அரசு வந்து தன்னுடைய மக்களுக்கு மளிகை சாமான்கள் பொருட்கள் கொடுக்குது. கிட்டத்தட்ட 15 வகையான பொருட்கள், எண்ணெய், கோதுமை, அரிசி எல்லாம் வகையா கொடுத்துச்சு. அதுல அந்த கேரளாவை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டுல ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தார் கொரோனா டைம்ல. பாருங்க மக்களே, இதுல வந்து அரசு சார்ந்த அந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஒரு பிளெயின் துணி பை, எந்த கலரும் ஒண்ணும் இல்ல, வெறும் பிளெயின் துணி பையில கொடுத்து அனுப்புறாங்க. அது அரசா? நாம வந்து எல்லாத்துக்கும் கலைஞர் புகைப்படத்தை ஒட்டிடுறோம். நம்ம 6000 டோக்கன் கொடுக்குறோமா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை கலைஞர் புகைப்படத்தை ஒட்டி கொடுத்துடுறோம். இது விளம்பர அரசுன்னு பாக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஸ்கூல் பள்ளி பையில இருந்து புத்தகத்துல இருந்து எல்லாத்துலயும் அம்மா அம்மான்னு ஒட்டி கொடுத்ததெல்லாம் பாக்கலையா? இன்னைக்குதான் கண்ணை திறந்து முழிச்சு பாத்து. அது வந்த புதுசுல நீங்க ஏதோ ஒரு மக்கள்கிட்ட ஒரு கவர்ச்சியா இருக்கணும், ஒரு தேனிலவு காலத்துல அப்படி நீங்க செஞ்சீங்க. நாங்க செஞ்சலப்பா, அதையா அவங்க வந்து செஞ்சாங்க. அப்புறம் அவங்க அது அப்படியே இருக்கட்டும், நம்ம அது ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்டிக்கரை ஓட்டணும்னா அதுக்கு ஜாஸ்தி செலவாகும், அதனால நம்ம அந்த செலவு வேணாம்னு சொல்லி இருக்கிற எடப்பாடியார் போட்டோட நம்ம கொடுத்துட்டோம். லேப்டாப்ல கூட பின்னாடி ஒட்டியிருந்தாங்களா இல்லையா? சரி, அப்புறம் என்ன வாழுது எல்லாம்? நம்ம ஒவ்வொரு திட்டத்துக்கும் நம்ம கலைஞர் பேர் வைக்கலையா? இங்க பாரு, அது அரசு, எங்க அரசு இருக்கு, அதனால எங்க அரசு பேரை வைக்குது. இதுல உங்களுக்கு இல்லையா, நீங்க வந்து கட்சி பணத்துல இருந்து தரலையே, அது அரசுடைய எங்களுடைய வரி பணம் தானே எங்களுக்கு தரீங்க. பண்ணாலும் அரசு வந்து திமுக அரசு தானே, அதனால திமுக தலைவர் இப்ப அவர் தானே நிறுவன தலைவர், அதனால அவர் படத்தை போடுறோம். சரி, அதே போல ஐயா, இப்போ ஒரு சற்று முன்னதாக ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. டெல்லியில முக்கிய IAS அதிகாரிகள் எல்லாம் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து சந்திச்சு சில விஷயங்கள்லாம் பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னணி ஊடகம், ஒரு தேசிய முன்னணி ஊடகத்துல இருந்து செய்தி வந்துச்சு. இந்த செய்தி பார்க்கும்போது இப்போ ஆட்சி மாற்றம், அதாவது கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது முக்கிய IAS அதிகாரிகள்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறதுங்கிறது வழக்கமான ஒன்று, இது எப்பவுமே நடக்கிறது ஒண்ணு. ஆனா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் இருக்கு தேர்தல் வாக்கு எண்றதுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ IAS அதிகாரிகள்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர், அதாவது எதிர்கட்சி தலைவர் இல்ல, காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க பாக்குறீங்க? அரசு மாற்றத்துக்குரிய முன்னோட்டம் தான் அது. ஏற்கனவே நான் வந்து கீஸ் டு நியூ வேர்ல்டு நாங்க எடுத்த சர்வேல உங்களுக்கு கொடுத்தனா இல்லையா? ஆமா, நீங்க சொல்லிருந்தீங்க 400 இடங்கள்ல இந்தியா கூட்டணி நீங்க சொன்னல. 150ல இருந்து 180 தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும்னு சொன்னேன். அவ்வளவுதான். இந்த தடவை வந்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து வேண்டாம். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்விழந்து இன்றைக்கு வாழ வழி இல்லாம இன்றைக்கு ஒரு நேர சாப்பாட உணவை கூட உண்ண இயலாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகையினால மக்கள் வந்து சரியான பாடத்தை போட்டுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு முடிவு கட்டுவாங்க. அதே போல இன்னொரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒரு கூட்டம் வந்து நடக்க இருக்குது டெல்லியில. அது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இதுல வந்து ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல்லாம் வெளியே வந்த வண்ணமா இருக்கு. அது ஊர்ஜிதப்படுத்த விதமா செய்திகள்லாம் வந்துருச்சு. அதன் பிறகு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து பிரதமர் வேட்பாளரா முன்வழிய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து கசிஞ்சிருக்குது பாக்குறோம். காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன கார்கே வந்து பிரதமரா முன்மொழியும் பட்சத்துல மற்ற தலைவர்கள்லாம் ஏற்றுக்கொள்வாங்க ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் கட்சி முன்மொழியில மம்தா தான் முன்மொழிஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? மம்தா அவர்களும் கேஜ்ரிவால் அவர்களும் 2 பேரும். அதோட விளைவு தான் வந்து நிதிஷ்குமார் போயிட்டாரு. ஆமா, உண்மைதானே. ஆகையினால காங்கிரஸ் முன்மொழிஞ்சுங்கிறது தப்பு. ஆனா காங்கிரஸ் லீடர் அவர் ஒரு இல்ல, அது திட்டம் போட்டு வச்சிருக்காங்களாம். இல்ல, அவர் வந்து ஒரு தலித்து
சரி. தலித்து. ரெண்டாவது அவர் கெட்டிக்கார மனுஷன். சரி, அதனால கார்கே வந்து நல்ல மனிதர். அதனால அவருக்கு வந்து கொடுக்கறது. ரெண்டாவது ஒரு தலித்துக்கு வந்து இதுவரை பிரதமர் வரவே இல்லை. ஏன்னா ஜெயஜீவன் ராம் வந்தாங்க, கொஞ்ச நாள் தான் அவங்க இருந்தாங்க. சோ அதனால இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்களா 60 ஆண்டு கால காங்கிரஸ்ல இது வரைக்கும் ஒரு தலித் பிரதமர் வர முடியல. இல்ல ஒரு சிறுபான்மை சார்ந்த ஒரு பிரதமர் வர முடியல. இல்ல ஜெயஜீவன் ராம் எல்லாம் வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருந்துட்டே இருந்தாரு. அன்றைக்கு இந்திரா காந்தி ஆட்சியிலையும் சரி, இவருடைய நேரு ஆட்சியிலையும் அவங்க எல்லாம் இருந்துட்டு தான். அதை உடச்சுதான் சார் பிரதமர் மோடிஜி வந்து பிரதமர் ஆயிருக்காரு. அவர் தலித்தா? ஓபிசி. ஓபிசின்னு என்ன, தலித்தா இருக்கணும். இன்றைக்கு வந்து இவரு தலித்து. அதனால இவரு வந்தாருன்னு சொன்னா இந்த தலித்தின மக்கள் எல்லாம் வந்து சம உரிமை பெறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் வந்து தலித்துக்களை வந்து இந்த இரட்டை கோவலை முறை, அந்த முறை, தீண்டாமை இதெல்லாம் ஒழியும் கண்டிப்பா. அவர் தமிழ்நாட்டிலே இருக்கு. அதெல்லாம் அதான் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா சட்டங்களை படபடன்னு சட்டங்களை ஏற்றுவாரு. சட்டங்களை ஏற்றப்பட்டுனா மெஜாரிட்டி வந்துடும் நமக்கு பார்லிமெண்ட்ல. எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா மம்தா ஒருத்தவங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா சாதாரணமா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா அது வந்து சரியா தான் இருக்கும். இல்ல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, ஒருவேளை இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு வந்து எப்படியோ ஒரு மெஜாரிட்டி 272 சீட்ஸ் அந்த 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 மார்க் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு பிரதமர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரதமருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கோஷ்டி பூசெல்லாம் வந்துடும். நீ பிரதமரா நான் பிரதமரான்னு வந்துடும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க மல்லிகார்ஜுன கார்கே மேற்கோள் காட்டினீங்க, சரத்பவார் ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. கண்ணு, நீங்க ஒரு விஷயம் புரியாம பேசுறீங்க. இன்றைக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடுல அகில இந்திய அளவுல வந்து எந்த கட்சி வந்து அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சிருக்காங்களோ அவங்க கட்சியின் சார்பாக லார்ஜஸ்ட் பார்ட்டி தானே தேர்ந்தெடுக்கும். கிட்டத்தட்ட காங்கிரஸ் வெட்டி 300 சீட்டுகள்ல வந்து நிக்குது. காங்கிரஸ் கட்சி தான் நிக்குது. சோ அப்ப அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு 200 சீட்டு தொகுதிகள்ல அவங்களே தனி 200 ஜெயிச்சிருவாங்க. 200 தொகுதிகள்ல அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா 100 கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்ல பிரதமர் என்ன சொல்றாருன்னா, அவர் வயசு கூட தாண்ட மாட்டாரு இளவரசர். ராகுல் காந்தியோட வயசு 52 நினைக்கிறேன், 52 கூட தாண்டாதுன்றாரு. கண்ணு, என்ன இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 6 நாள் தானே. அது அவர் வயசை தாண்டாரா இல்ல வர தாண்டி போறாராங்கிறத பாப்போம். என்ன இருக்கு, இவரு என்ன பண்றாரு, மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணுவதற்காக இப்ப விவேகானந்தா பாறைக்கு வர்றாராம் நாளைக்கு. வரக்கூடிய 30ஆம் தேதி அதான் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய விவேகானந்தா அவருடைய மண்டபத்துக்கு வந்து தியானம் இருக்க போவதாக வந்து சொல்லி. நாளைக்கு தான் மாலை மறுநாளா? சோ அதனால இதெல்லாம் வேஷதாரிகள் இவங்க எல்லாம். ஏன் அவர் ஒரு தெய்வ பக்தியுடையவர், தேச பக்தர். அவர் வர்றதுல அவர் இந்தியாவில எங்க வேணாலும் போலாம் சார். அவர் இந்தியர் சார். அவர் இந்தியர் தான். பாதுகாக்க கொடுக்கக்கூடிய பொறுப்புல நீங்க இருக்கீங்க, தமிழக அரசு இருக்கு. அதுதான் அவர் வந்து போறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணணுங்கிறது தெரியுமா உனக்கு? லேசா சொல்லிட்ட. அவர் வந்து அங்க வந்து ஒரு 3 நாள் வந்து அங்க நெஸ்ட்ரியில உட்கார்றாருன்னா அதுக்கு நம்ம ஒரு 30 கோடி செலவு பண்ணணும். அதே அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் கான்வாய் போதே 22 கார் பின்னாடி போகுதுன்னு கேக்குறாரு. எதுக்கு இத்தனை செலவு? ஏற்கனவே அவ்வளவு போலீஸ் பற்றாக்குறையா இருக்கு, 22 காரு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தேவையான்னு கேக்குறாரு. 22 கார் போச்சுன்னு யார் சொன்னா? போலையா? நான் மேற்கோள் காட்டவா? அதெல்லாம் அவங்க கட்சிக்காரன் போயிருப்பான். சார் அவருக்கு அரசு வந்து இது கொடுக்குது சார், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது சார். நம்முடைய அரசு பாதுகாப்பு 22 கார் போகுது பின்னாடி. பாரு, ஏற்கனவே ஒன்றிய அரசு அவருக்கு வந்து இந்த இதுல கொடுத்திருக்கு, பாதுகாப்பு கொடுத்திருக்கு. அந்த பாதுகாப்பு அரண்படிதான் போகுதே தவிர அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா அப்படி எல்லாம் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ. இல்ல, பிரதமருக்கு நம்ம கொடுக்குறோம், அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, அவருக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இத்தனை 30 கோடி ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க அது கூட செலவு பண்ண வரமாட்டீங்களா? முன் வரமாட்டீங்களா? அதுக்கே நீங்க இவ்வளவு செலவு 8 முறை வந்துட்டு போயிருக்காரு, இது 9வது முறை வர போறாரு. அப்படி வர்றதுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சார். தமிழ்நாட்டுக்கு என்ன புடுங்கினாரு பெருமை? தமிழ்நாடு அவர் சொல்றாரு, இந்த 10 ஆண்டுல 10 லட்சம் கோடி நாங்க வந்து நலத்திட்டங்கள் நாங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கோம் சொல்றாரு. நலத்திட்டம் நீ செய்யறது பூரா அயோக்கியத்தனா நலத்திட்டம் பண்ணாரா? நலத்திட்டம் அவரு இதுக்கு பண்ணிருப்பாரு. ஒரு நிலையான ஆட்சி, ஒரு வலுவான பிரதமர், ஒரு சர்வதேச அளவுல ஒரு நல்ல ஒரு வலுவான தலைவர், அவர் மீண்டும் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வைத்திருச்சு. கண்ணு, நாட்டுக்கு அவர் நல்லது செஞ்சாருன்னா யாரா இருந்தா எனக்கு என்ன கண்ணு? நாட்டு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் சுபிட்சமா வாழணும். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே பண இழப்பு செஞ்சாரு.
கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போறேன்னாரு, ஒழிச்சுட்டாரா? சொல்லுங்க. கருப்பு பணத்தெல்லாம் வெளிநாட்டுல இருந்து புடிச்சு கொண்டுட்டு வருவேன்னு சொன்னாரு, கொண்டுட்டு வந்தாரா? எதையுமே செய்யல. எதுவுமே செய்யாத பிரதமருக்கு எதுக்கையா ஓட்டு போடணும்? ஏன் இந்த அநியாயம் பண்றீங்க? அதாவது இந்த ஊழலே நடக்கல அப்படின்லாம் சொல்றாங்களே. 10 ஆண்டுகள்ல எங்க பாஜக அரசுல ஒரு ஊழல் நீங்க வந்து மேற்கோள் காட்டிருக்க. அதாவது இந்த செய்தி நிறுவனங்கள் பூரா ஊடகத்தை இவங்களுடைய ஊழலை பத்தி பேசினா இவங்களை பூரா பிடிச்சு உள்ள போட்டாதான், சில பேர்த்த கொண்டு விடுறான். பல பேரை கொண்டுட்டான். டெல்லியை சுத்தி இருக்க பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொண்டுட்டான். இப்ப ஏற்கனவே ஒரு சிஏஜி அறிக்கை ஒண்ணு கொடுத்தாங்க. 7.5% lakh crore வந்து ஊழல் நடந்திருக்குன்னு. அந்த அதிகாரிகளை பூரா தூக்கி அப்படியே அதுல முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன பண்ணாங்க, இந்த இதுல வந்து இந்த டைரக்டரா இருக்கால வந்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போய் டாய்த்தா வாங்கி ஈடிக்கு போட்டானுங்க. இது மாதிரி சில தவறுகள் வந்து இவங்க செய்யற தளவு வந்து வானலாம். இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு அதெல்லாம் ஏற்படுத்தல சார். எங்களுக்கு வந்து பிரதமர் தான்ப்பா, மோடிஜி தான். அதாவது அவர் தான் வந்து இந்த நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் தான் எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் சொல்லி மக்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு வெற்றி வாகை சொல்லிட்டே இருக்காங்களே. மக்கள் வந்து கத்தக்கூடிய அளவுக்கு இல்ல. அதாவது ஏன்னா அவங்க உடம்புல தெம்பு இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். மக்கள் தெளிவா இருக்காங்க சார். மக்கள் தெளிவா. எதிர்கட்சிகள் தான் வந்து நீங்க வந்து ஊழல் செய்ய முடியலையேன்னு சொல்லி ஊழல் செய்ய முடியல பிரதமர் அவங்களை வந்து நீங்க ஆட்சியை கவிழ்க்கணும்னு நீங்க பாக்குறீங்க. யார் சொன்னா? அப்படிதான் சொல்றாங்க பிஜேபி. பிஜேபிக்காரன் தான் சொல்லுவான். அவன் பிச்சைக்காரன், அவன் அப்படித்தான் சொல்லுவான். அவன் அடிச்சு திங்கிறவன் ஊர் சொத்தை அடிச்சு இந்த ஆருத்ரா அடிச்சு தின்னானுங்க. இது பல சீட்டு கம்பெனியை தான் தன்னா பூரா கஞ்சா குடிக்கிறவனும் சாராயம் கடத்துறவனும் பூரா எவன் இருக்கானோ ரவுடிஸ் பூரா இந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில உட்கார்ந்து இருக்கான். எவனாவது உருப்படியா ஒரு யோக்கியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இதுல உங்க நண்பர் பொன்னாரு இல்லையா, தமிழிசை மேடம், லட்சம் பேர்ல ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறது பெரிய விஷயமா? உங்க திமுக அப்படி நான் மேற்கோள் காட்டவா? திமுக மேற்கோள் காட்டேன்னா இவனுங்கெல்லாம் வந்து பெரிய குற்றவாளிகள் இல்ல. 100 கோடி 200 கோடி ஏமாத்தின குற்றவாளி எவனும் இல்ல. நம்ம பிணவரையில நம்ம அடிக்க அதை செருப்பால அடிப்பேன். பிணவரையில இருந்துச்சு புடுங்குச்சுன்னாக்க இதுவரை எவையா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்? எந்த அரசு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு? ஒன்றிய அரசு கொடுத்துச்சா? இதுவரை செய்திகள்ல பாத்தீங்க. அதான் சொல்றேனே, இங்க இருக்க பயிலுக இங்க இருக்கிறத திமுகவுக்கு எதிராக வந்து வேணுட்டே செய்தி வேணும்னே இங்க இருக்க நாயிக பூரா செய்திய பரப்புதுங்க. இது பிணவரையில இருந்துச்சு, கத்திரிக்காயில இருந்துச்சு, 1000 கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்துச்சு. எல்லாம் செய்தி போட்டானுங்களே. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில போட்டான்? அவர் வரி ஏய்ப்பு செய்யல. அவர் வரி ஏய்ப்பு சரியா டாக்ஸ் கட்டிட்டு வர்றாரு. சரி வர அவர் வரி ஏய்ப்பு செஞ்சிருந்தா, டாக்ஸ் கட்டாம இருந்தா நோட்டீஸ் கொடுக்கணும். அவர் நோட்டீஸ் கொடுத்தா அவர் அதுக்கு பதில் சொல்லுவாரு. அப்ப நோட்டீஸே கொடுக்காத போது இவங்க எப்படி இதை சொல்லலாம்? இதுவரை எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆகி போச்சா? ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 10 மாசம் ஆகி போச்சு. என்ன பண்ணானுங்க? இதுவரை ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல. பூரா திருட்டு பயிலு. சும்மாவா? அதான் இப்போ நீ திமுகவுக்கு பிஜேபிக்கு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த மாதிரி ரைடு விட்டாங்கன்னா எஜமான்ட்ட போய் அப்படியே கொஞ்சம் சமரசம் ஆயிப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது வெளியே. மக்கள் பேசிக்கிறாங்க. இங்க பாரு, இதுக்கெல்லாம் புனையப்பட்ட செய்திகள். இந்த புனையப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் என்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்க. நாங்க வந்து நேர்மையா இருக்கோம். எங்க அரசு மக்களின் அரசு, மக்களின் நலனை பேணியாக்கின்ற அரசு. மக்களுக்காகவே நாங்கள், எங்களுக்காக மக்கள். அதான். ஓகே சார், நிறைவான கேள்வி. இப்போ அரசியல் விமர்சகரால இப்ப முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் என்னன்னா, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு பிரதமரை முன்மொழிஞ்சாங்கனோ அவருடைய தலைமையில தான் எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து அங்க வைக்கிற மாதிரி வரும். அங்க வந்து கோஷ்டி பூசல்கள் வரும். இப்ப எப்படி வந்து 97, 98 காலத்துல வாஜ்பாய் ஆட்சிக்கு அமைந்ததோ போல ஐக்கிய குஜரால், தேவகவுடா ஒரு ஆண்டுகள் மேல தாக்கு பிடிக்க முடியல அந்த அரசாங்கத்தால. அப்ப அது போல ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படி வந்து மீண்டும் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா 400 சீட் அப்போ கிராஸ் பண்ணுவாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் வந்து இந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்ன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது காக்கா வரைய வச்சுட்டு மரத்துல உட்காந்தா கீழே இருக்க நரி காக்குன்னு இது ஏதாவது கத்துனா அதை ஏதாவது வடைய போடுன்னு நினைச்சிட்டு ஆசை வார்த்தை காட்டிட்டு இருக்குமா நரி. அந்த மாதிரி இந்த நரியெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுது. எங்களுக்கு வந்து இந்த 10 ஆண்டு காலத்துல நம்ம மக்கள் எல்லாம் பட்ட துயரம்
எல்லாத்துக்கும் தெரியும். ஆகையினால இவர் வந்து ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் இல்லாம இங்க ஆட்சி அமையாது. காமன் ப்ரோக்ராம் அந்த 10 ஆண்டு வாங்கின அடி வந்து உங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வந்து உரைக்கலையே, அதுதானே இப்ப கேள்வி. அதெல்லாம் உரைக்கும். ஏன் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 4 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கறதுல மம்தா பானர்ஜி அவர்களுக்கு என்ன சிரமம்? அது அவங்களுடைய மாநிலத்துல அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஸ்ட்ரென்த்தா காட்டணும்? அத பத்தி அப்ப காங்கிரஸ் அங்க ஓட்ட உடைக்குமா இல்லையா? கம்யூனிஸ்ட் அங்க ஓட்ட உடைக்குமா இல்லையா? அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க, இன்னைக்கு 300 சீட்ல காங்கிரஸ் நிக்குது. இவங்க ஒரு 300 சீட்டுமே ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, இல்ல ஒரு 290 ஜெயிச்சு தனி மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் மட்டுமே 290 வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஈவன் அந்த வாரணாசியிலே சேர்த்து மோடிஜியோட தொகுதி ஜெயிச்சிருவாருன்றீங்க நீங்க. நான் அத சொல்லல தம்பி, நான் வந்து எப்படி அது பேச்சுக்கு சாத்தியத்தை சொல்றேன். நான் சாத்தியத்தை பேச, சாத்தியங்க யதார்த்தத்தை பேச. அவங்க வந்து ஒண்ணும் இல்ல, 250 தொகுதி வந்தா மீத தமிழ்நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போது என்ன கஷ்டம்? தமிழ்நாட்டுல இருக்க நம்முடைய முதல்வர் கேட்க மாட்டாரா எனக்கு பிரதமர் பதவி வேணும்? கேட்க மாட்டாரு. எங்க முதல்வர் அப்படி இல்ல, புரிஞ்சுக்கோ. எங்க கலைஞரே கேட்கல, புரிஞ்சுக்கோ. இல்ல சார், கலைஞர் பார்க்காத உயரத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் பாத்துட்டாருன்னு சொல்லி நான் சொல்லல. வலதுசாரி ஆதரவாளர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி டேட்டாவோட சொல்றாரு. தம்பி இங்க பாருங்க, நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? கலைஞர் பார்க்காத உயரத்தை ஸ்டாலின் பாத்துட்டாருன்ட்டு. ஸ்டாலின் வந்து அதான் ஒரு பழமொழியை சொல்லுவான்ல, தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அதே சமயத்துல அவர் வந்து பிரதமராக்கு அவர் ஆசைப்படல. ஏதோ அப்படியே திராவிட சித்தாந்த உடையவங்க எல்லாம் புத்தகம் வெளியிடுறாங்க. ஒய் எம்.கே. ஸ்டாலின் PM, எதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் சொல்லி எதுக்கு புத்தகம் ஒண்ணு வெளியிடுறாங்க? அப்ப திராவிட மாடல் இந்தியா முழுக்க வந்துச்சுன்னா ஒரு வளர்ச்சி ஏற்படும், ஒரு பரிணாமம் ஏற்படும், ஒரு முற்போக்கு சிந்தனை ஏற்படும்ங்கிறதுக்காக அந்த புத்தகம் எல்லாம் வெளியிடுறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க பாரு, அன்பின் மிகுதியால எல்லாரும் செய்யறதுதான். ஏன் அப்படியே அவரு தப்பி தவறி ஒரு கால் வந்து இல்ல இவரு அமித்ஷால இருக்கக்கூடிய உறுதி காமாட்சி நாயுடு ஐயா கிட்ட இல்லையங்கிறத ஒரு கேள்வி. அவன் வந்து வம்பல் தூர்றான். ஒரு வருஷம் அது கிடையாது, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. வம்பல் தூர்றான். அவர்கிட்ட இருக்கிற உறுதி திரு காமாட்சி ஐயா கிட்ட இல்லையா? அதான் வருத்தம். அங்க வந்து யாரும் இங்க பிரதமருக்கு ஆசைப்படல, புரிஞ்சுக்கோ. யாரும் பிரதமருக்கு ஆசைப்படல. அதனால நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இல்ல சார், ஒரு தமிழர் ஒரு பிரதமரா வரக்கூடாதா சார்? எத்தனை ஆண்டு காலமா நம்ம பாத்துட்டு இருக்கோம் சார். சுதந்திர இந்தியாவில இருந்து இது வரைக்கும் தமிழர் பிரதமர் ஆனதே கிடையாது. அப்படின்னா கார்கோவை வந்து முன்மொழிஞ்சுட்டாங்க 2 மாநில முதலமைச்சர். ஸ்டாலினை யாரும் முன்மொழியல. அப்படி ஸ்டாலினை முன்மொழிஞ்சு ஸ்டாலின் வந்து பிரதமரா வந்தா வரலாம். யாரும் அவரை முன்மொழியாத போது நீங்க வந்து கார்கே பிரதமர், ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க 2 முதல்வர்கள் வந்து முன்மொழிஞ்சிட்டாங்க ஏற்கனவே. பஞ்சாபும் சேர்த்துக்க வேண்டியது அவங்க கட்சி தான். அப்போ கேஜ்ரிவால் முன்மொழிஞ்சாரு, மம்தாவும் முன்மொழிஞ்சாங்க. இவர் வந்துட்டாரு, யார் நம்ம கார்கே வந்துட்டாரு. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். நாளைக்கு அவர் மேகதாது அணை கட்டணுமா கூடாதா, அவர் மாநிலத்துக்கு ஃபேவரா சொல்லுவாரா இல்ல அவர் மாநிலத்துக்கு எதிராக சொல்லுவாரா? அவரு மாநிலத்துக்கு எதிராக தான் சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு? அது மாநில அரசு, நம்ம தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்தாதான் அங்க கட்டணும். நம்ம ஒப்புதல் கொடுக்காம கட்டக்கூடாதுங்கிறதா சட்ட முன்வடிவு அங்க ஏற்கனவே இருக்கு, அது நடுவர் மன்றத்துல. ஆகையினால் அவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா சொன்னா அப்ப அவர் எப்படி அங்க ஓட்டு வாங்க முடியும்? கர்நாடகா அவர் கர்நாடகால ஓட்டு வாங்குறத பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு, வாங்க மாட்டாரு. அவருக்கு நேர்மை தான் முக்கியம். ரொம்ப நேர்மையான ஆளு, ரொம்ப தலித் இனத்தை சார்ந்தவரு. அவருக்கு வந்து அவரை வந்து இன்னும் சொல்லணும்னா அம்பேத்கருடைய மறு உருவம்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய வார்த்தைகள் தான் பயன்படுத்துறீங்க. நீங்க அவரோட பழகி பாருங்க, நான் கொஞ்ச நாள் பழகி இருக்கேன். ரொம்ப 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 அருமையான மனிதர். தேவகவுடா அப்படி தெரியலையா உங்களுக்கு? தேவகவுடா பார்லிமெண்ட்லயே உட்காந்து தூங்குனவராச்சு ஐயா. தூங்குனவரா? நரசிம்மராவ் அவர் தான் 5 ஆண்டு காலம் வெற்றிகரமா செஞ்சிட்டாரு. இந்த புதிய கொள்கையை வந்து கொண்டுட்டு வந்தவரே அவர் தான். எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் எல்லாம் கொண்டு வந்ததே அவர். முரசொலி எல்லாம் கொண்டு வந்தாரு. பாபர் மசூதி இடிச்சாரு, சூப்பரா பண்ணாரு. பாபர் மசூதி அவர் இடிக்கல, அவர் ஆட்சியில தானே. அவர் ஆட்சியில இந்த திருடனுங்க போய் இடிச்சானுங்க. அப்புறம்தான் பல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களே சொல்றாங்களே, அதாவது நரசிம்மராவ் வந்து பிஜேபியினுடைய காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்றாங்களே. இருக்கலாமா? ஏன்னா அவரும் அந்த நீங்க அவர் கட்டிலாம் பிடிச்சிருக்கீங்க இல்ல, அவரு வர்ணம். நரசிம்மராவும் அந்த வர்ணம் தானே. அந்த வர்ணம் தான். ஆமா, பாத்தீங்களா? காங்கிரஸ் கட்சி இந்த 60 ஆண்டு காலத்துல வந்து இந்த மேல் சாதி பார்ப்பனிய சிந்தனையோடயே வந்து செயல்பட்டு இருக்கு பாருங்க. நீங்களே அதுக்கு சொல்றீங்க.
ஒரு ஓபிசி பிரதமர் ஆன உடனே நீங்க வந்து கொந்தளிக்கிறீங்க. ஓபிசி பிரதமர் நான் தான் இப்ப தலித் பிரதமர் வரட்டும் தானே சொல்றேன். இப்ப நான் ஓபிசி கொண்டு வருவாங்க சார். இப்ப மோடிஜிக்கு அப்புறம் வேற யாராவது கொண்டு வருவாங்க. அடுத்து யோகி வருவாரு, இல்லாட்டி தலித்துல யாராவது வருவாங்க. தலித்துல வரட்டும். இப்ப நாங்க தலித்துல அவன் தலித்துன்னு சொல்லி பேரை வச்சுட்டு ஒரு ஜனாதிபதியை வச்சுட்டு பார்லிமெண்ட்டுக்கு தரக்கல. பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க. நாங்க எதிராக போடாம அப்புறம் அவங்க வாயில தான் வைப்பாங்க. சும்மா பேசுறேன். சரி, நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அது வந்து ஐக்கிய குஜராத் போல தேவகவுடா போல சரிஞ்சிடும்ன்றாங்களே, அப்படி எது சரியாதா? 100க்கு 100 சரியாது தம்பி. ஏற்கனவே இங்க எல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி படுத்து கிடக்கான். இவன் அதுலயும் அடுத்த தடவை இவன் தப்பி தவறி இந்த ஆளு ஆட்சிக்கு வந்துட்டான்னா எல்லாத்தையும் முடிச்சு போட்டுருவேன் உள்ள. சரியா? அதனால யாருக்கும் அவன் அஞ்ச மாட்டான். ஏன்னா அவன் கொலகார கூட்டம். அது பாரதிய ஜனதாங்கிறது ஒரு கொலகார கூட்டம். அந்த கூட்டம் யாருக்கு அஞ்சாத ஒரு கூட்டம். ஆகையினால இவங்க எல்லாம் அஞ்சுதான் வாழணும். ஆகையினால இவங்களுக்கு இறைவனா இவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது. இதை பயன்படுத்திக்குவாங்க. மக்களுக்கு நல்ல சேவை செய்வாங்க. மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பொறுத்து இருந்து எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டுறோம்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கேஜ்ரிவால் சொன்னாரு, இடைக்கால ஜாமீன் கிடைச்ச உடனே என்னைய வந்து ஜஸ்ட் பாக்குறாங்க, என்னை விட்டுருக்காங்க, என்ன வந்து உள்ள பிடிச்சி போட்டிருக்காங்க, என்னையும் ஷோரனையும். மீண்டும் பிரதமரானா மோடி, ஸ்டாலின், பினராயி விஜயன் போன்ற முதல்வர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். பண்ணுவான் அந்த ஆளு. அதெல்லாம் பண்ணுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கெட்ட பேரை உண்டு பண்ணி எல்லா மாநிலத்துல இருக்க முதலமைச்சர்களுக்கும் ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவை அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இதை வந்து இந்து ராஷ்டிரம்னு அவன் அறிவிக்கணும் அப்படிங்கறதான் அவனுடைய கொள்கை. இந்து ராஷ்டிரம் அறிவிச்சிருவான்றீங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா 100க்கு 100 மாற்று கருத்தே இல்ல. இல்ல அவங்க அஜெண்டாவே அதுதானே, இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும், இந்து ராஜ்யத்தை ராமராஜ்யத்தை அமைக்க வேண்டும்ங்கிறது தானே அவங்களுடைய எண்ணம். மக்கள் அதுதானே வாக்களிக்கிறாங்க. அதுக்கு வாக்களிக்கல. இவனுக்கு வந்து சாமி பூதம்னு காட்டி வாயு கழித வாயு புடிச்சதோ சரியா. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா புல்டோசர் எடுத்து கொண்டுட்டு போய் ராமர் கோயில இடிக்கணும் ஒரு பிரதமர் பேசுறாருன்னா இதுக்கு மேல அயோக்கியத்தனம் வேற என்ன வேணும்? அதுக்கு வேணும்னா ட்ரைனிங் வந்து நீங்க இவர்கிட்ட எடுத்துக்கோங்கிறாரு. பயன்படுத்தணுங்கிறது யோகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவரு தரம் தாழ்த்தி பேசுறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இதெல்லாம் தேர்தல்ல நான் பேசுறேன், அடுத்த ஒரு மாசத்துல நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அப்ப எந்த அளவு இன்னைக்கு கொடுத்திருக்காரு. தேர்தலுக்காக நான் வந்து எதிர்கட்சிகளை அப்படி விமர்சிக்கிறேன், நான் யாரையும் மனதை புண்படுத்துற மாதிரி நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லி தாய் உள்ளம் கொண்டு நம்முடைய பிரதமர் இப்படி பேசுறாரு. ஆமா, தாய் உள்ளம் இருக்கு. தாய் உங்க முதல்வருக்கு இல்லையா? நீங்க சொல்றீங்களா இல்லையா? எங்க முதல்வர் வேற. அவர் எங்க முதல்வர் புள்ள குட்டி பத்தவரு. அவருக்கு தெரியும், இவருக்கு என்ன தெரியும்? அவர் வந்து இந்த நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செஞ்சார். ஆமா, குடும்பத்தை தியாகம் செஞ்சார். குடும்பத்தை இப்ப இப்ப நீங்க சொன்னீங்க கடைசியா இந்த கேள்வி முன் வச்சிடுறேன். இந்துக்களுக்கு இந்து ராஷ்டிரம் அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்துத்துவாவினர், RSS, பிஜேபியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எங்களுக்கு இந்துக்களுக்குன்னு நாடே கிடையாது. இப்ப நாங்க வந்து 90 கோடி 100 கோடி மக்கள் நாங்க வந்து இந்துக்கள் வந்து இந்த நாடுகள் நாங்க வாழ்றோம். இஸ்லாமியர்களுக்கு பாருங்க பல நாடுகள் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க பல ஏகாதிபத்திய பல நாடுகள் இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு என்று நாடே கிடையாது. ஒரு சின்ன நாடு நேபாள் இருக்கு, அந்த மாதிரிதான் ஒரு சில நாடு தான் இருக்கு. இப்ப நாங்க வந்து இந்தியா ஒண்ணுதான் எங்களுக்கு அந்த வாழ்விடம். நாங்க வந்து இது இந்து ராஷ்டிராவா இந்து நாடா அறிவிச்சாதான் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே. இது என்ன உங்களுக்கு சிக்கல்? நீங்க சில சித்தாந்தத்தை மறந்துட்டீங்க. இது வந்து மதச்சார்பற்ற நாடா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் காந்தி வந்து பாடுபட்டாரு. அவர் மதச்சார்பற்ற நாடுன்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதுனாலதான் கோட்சேங்கிற இந்த RSS குரூப்பை அவரை சுட்டு கொண்டான். அது தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக காந்திய கொண்டானுங்க? இந்த மதச்சார்பற்ற நாடு. அதே காந்தி அவர்கள் கூட ஒரு இந்துத்துவவாதி தான். அவர் கூட ஹரே ராம் தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் முடங்கிட்டு இருந்தாரு. ஹரே ராம் சாமி பூரா வந்து இந்துத்துவ தீவிரவாதியா? அப்ப செக்யுலரிசம் பேசுறதுனாலதான் சொல்லிட்டாங்கன்றீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, உங்க முஸ்லிம்ஸ்ல எல்லாமே வந்து 5 நேரம் 6 நேரம் தொழுகை பண்றவன் எல்லாம் தீவிரவாதின்னு அர்த்தமா? அப்படி இல்ல கண்ணு. எவனோ ஒருத்தர் 2 பேரும் முளைச்சு வருவான், அவ்வளவுதானே தவிர எல்லாரும் தீவிரவாதின்னு சொல்ல முடியாது. ஆனா பாரதிய ஜனதால அப்படி இல்ல, எல்லாமே தீவிரவாதியம் தான். எல்லாருமே தீவிரவாதிகள், எல்லாம் 100க்கு 100 தீவிரவாதிகள். இப்பதான் எனக்கு வந்து மன நிறைவா இருக்கு. வாஜ்பாய் தீவிரவாதின்றீங்களே, ரொம்ப நன்றி. அவர் என்ன கல்ல விட்டு முன்னு விட்டு வர பின்னு விட்டு வர என்ன மறைமாப்பா? அடுத்த வாட்டி இனிமே நீங்க எக்காரணத்தை கொண்டு வாஜ்பாய்க்கு முட்டு கொடுக்க கூடாது. கொடுக்க மாட்டேன். வாஜ்பாய் ரொம்ப நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதருக்காகத்தான் நாங்கள் வந்து 5 வருஷம் அவரை வந்து தாங்கி பிடிச்சோன்னு சொல்லக்கூடாது. அவரு தீவிரவாதி, நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான்.
பாரதிய ஜனதா கட்சி, RSS, இந்த சங் பரிவார், இந்த குரூப் எல்லாமே தீவிரவாத இனம் தான், தீவிரவாத குழுக்கள் தான். இதுல மாற்று கருத்து இல்லை. ஆகையினால இது எப்படி நம்ம முஸ்லிம் தீவிரவாதிகளை எப்படி கைது பண்றீங்களோ அது மாதிரி இவங்களையும் கைது பண்ணணும். அது தீவிரவாதி எதுக்கு சார் மதம் தேவையில்லை. ஆட்சி வரட்டும், பார்த்துக்குவோம், மாறட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 5-6 நாட்களே உள்ளது. மக்கள் தீர்ப்பளிக்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்து.